உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடன் தீர என்ன செய்யணும்? கடன் பிரச்சனை எங்கே திரும்பினாலும் கடன் குருஜி, கடன் தொல்லை தாங்க முடியல. கதவை திறந்தா போதும், கடங்காரங்க தான் க்யூவில் நிற்கிறாங்க. இன்றைக்கி தரேன்னீங்களே, இன்றைக்கி வாடகை தரேன்னீங்களே, இன்றைக்கி இது முடிய போகிற லாஸ்ட் டேட்டு, ரீசார்ஜ் முடிய போகிற லாஸ்ட் டேட்டு, டிடிஹெச் முடிய போகிற லாஸ்ட். எத்தனை கமிட்மெண்ட்டு! இப்போ ரீசார்ஜ், டிடிஹெச்சுக்கு போடணும், பெட்ரோல் போடணும், செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். சார் அன்றாட லைஃப் ஸ்டைலாகவே ஆயிடுச்சு சார் இதெல்லாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணுங்கிறது ஒரு அன்றாட லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேளிக்கைகள்ன்ற ஒரு காலத்தில் இருந்தோமோ, ஏசிக்கு பில்லு கட்டணும், ஃப்ரிட்ஜுக்கு பில்லு கட்டணும், இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்போ இவ்வளோ இருக்கும்போது கடன் தொல்லைகள், சாதாரண மிடில் கிளாஸ் எனக்கு போய் இவ்வளோ பெரிய செலவு வச்சுட்டிங்களே, இப்போப்பா நம்ம தங்கச்சிக்கு இப்போ தான் குழந்தை பிறகுமா, அடுத்தொருத்தம் பிறந்துடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டானுங்க. ஏன்னா இப்போ தான் செஞ்சானே நீங்கள் தான் முறை செய்யணும். நம்ம அம்மா நமக்கு என்ன, அம்மாவுக்கு நம்ம என்ன போஸ்டிங்கில் இருக்கோன்னு கூட தெரியாது. அவங்க அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, என்னப்பா ஒரு 3 பவுனாவது எடுத்து போட்டால் தானப்பா மரியாதை. அவங்களுக்கு அந்த காலத்து ஆளுங்க இன்னும் கோல்டு ரேட்டு 1 கிராம் வந்து இன்னும் 2500 ரூபாய் விற்கிதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இதெல்லாம் ஒரு காலம். ஸோ இப்போ இன்றைக்கெலாம் நம்ம வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து கோல்டு அப்படிங்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின் வாங்கி கொடுக்குறதே பெரிய பரிசு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் போல இருக்குது. அந்த மாதிரி லெவலில் வந்துருச்சு. ஸோ அப்போது இத்தனை கடன் சுமைகளை நான் எப்படி தாங்கிறது? நான் மிதுன ராசியில் பிறந்துட்டேன். இத்தனை கடன் பிறந்ததுலேருந்து கஷ்டம். கடன் இந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வருது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ மிதுன ராசிக்காரர் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மைத்திர லக்னத்தில் கடனை திருப்பி கொடுங்க. கடன் பட்டாச்சு, தந்து தான் ஆகணும். சில பேர் இருக்கான், கடனே வாங்கிட்டு கடனே கொடுக்காம ஊருக்குள்ளே ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன, சில பேர் கடனை தள்ளுபடிலாம் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும். எங்கள் ஊரில் கூட்டுறவு சங்கம் பேங்க்லலாம் கடன் வாங்கினவங்களாம் திடீர்னு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது நீயா நானாங்கிற போட்டியில் கூட்டுறவு கடன்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். அவனெல்லாம் பார்த்தா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு ஜாலியாக எல்லாம் சீர் பண்ணுவான், முறை பண்ணுவான், மாட்டு வண்டி கட்டி சீர் பண்ணுவான். சார் நம்ம வாங்கின பர்சனல் லோன் வச்சுக்கிட்டு 2 லட்சத்துக்கு எத்தனை லோன் பண்ணுறது? ஸோ அப்போது என்ன பிரச்சனை? இந்த கடன் தீர்வதற்கு மிதுனராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஸோ அந்த லக்னம் நான் சொல்கிறேன் பாருங்க, மேஷ லக்னமும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் கூடி வரும் நாள், அதே மாதிரி அனுஷா நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடி வரும் நாள். இது பேர் மைத்திர லக்னம்னு பேர். இந்த மைத்திர லக்னத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடனை நீங்கள் திருப்பி தந்துக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் கொடுத்து முடிச்சிருவீங்க. சில லூசு பேயை சுற்றிட்டு இருக்கான், அந்த டைமில் கடனை கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா திரும்ப கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. கொடுத்தது சீக்கிரம் கொடுத்து முடிச்சிருவீங்க. சார் 2 இஎம்ஐ சார், 3வது இஎம்ஐக்கு பேங்க்லேருந்து ஃபோன் வரல, நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்கள், கேட்கட்டும். அந்த மாதிரி தான் மினிமம் டியூ இருக்கும். நம்ம நினச்சா ஒரு 20,000 ரூபாய்க்கு தான் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணியிருப்போம். அதுக்கு மினிமம் டியூவே 35,000 கட்டிட்டோம். நம்ம நினச்சா அந்த 20,000 எடுத்து வைக்கலாம். இந்த மாதம் கொடுக்க மாட்டோம். மினிமம் டியூ 1000 ரூபா 500 இருந்தால் போ இந்த 500 ரூபா மினிமம் டியூ, இப்படியே தான் ஓட்டுவோம். இது எல்லா லைஃப் ஸ்டைலும். அதான் நான் சொல்லுனேன், அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனே இதே தான் ஃபாலோ பண்ணுவான். ஸோ எல்லாருக்குமே ஐயோ இப்போ தானே வந்துச்சு, ஒரு 10,000 சம்பாதிச்சோம், அப்படியே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஸோ அப்போது இந்த மைத்திர லக்னங்களில் நீங்கள் அதை பண்ண கடன் சீக்கிரமாக குறையும். உங்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய பெயர்கள் கொண்ட ஆட்கள்லாம் உங்களோட லிங்காக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கடன் குறையினா, அத்தை, உங்களுடைய அப்பா கூட பிறந்த அத்தை, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அத்தை, பெரியம்மா, அத்தை பெரியம்மா, அப்புறம் அம்மாவோட அக்கா பெரியம்மா, உங்கள் மனைவி, இவங்களாலலாம் உங்களுக்கு கடன் அடையும். மனைவியால் கடன் அடையுமான்னு கேட்காதீங்க. மனைவி கையால் ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சு பாருங்கள், அந்த லோன் உங்களுக்கு சிபிலே ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். ஏன்னா இவங்க மனசு வைக்கணும், இவங்களை முறைச்சிக்கிட்டு அன்றைக்கி போய் நடக்காது. ஸோ மனைவி, மகாலட்சுமியின் பெயர்கள் உள்ளவர்கள், நம்ம சொல்கிறோம்ல, ஆதிலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமிலாம் யாரும் பேர் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ கஜலட்சுமி, இந்த மாதிரி லக்ஷ்மின்னு பேருடையவங்க யார் கையால் தொட்டாலும் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும். மாதிரி கடன் தீரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று ஒரு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. ஒரு கல்லுப்பு இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு என்ன, அதில் வந்து உப்பு பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் உப்பு போடுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. அடுத்த நாள் அது கரைஞ்சிரும். திருப்பி எடுத்து ஊற்றிட்டு திரும்ப உப்பு போடுங்க. டெய்லி உப்பு போட்டு கரைங்க. நீங்கள் குளிக்கும் போது உங்கள் தலைக்கு பின்னாடி கொஞ்சம் உப்பு டப்பா ஒன்று வச்சுருக்கணும். நீங்கள் தலையில் ஷவர் பட்டு அந்த தண்ணி அந்த உப்பில் பட்டு அந்த உப்பு கரையணும். உப்பை கரைக்க உங்களுக்கு என்ன ஆகும், கடன் குறையும். அதே மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க. 1/2 பக்கெட் தண்ணியில்
ஃபுல்லாக கல் உப்பை வாங்கி கொட்டிடுங்க. கொட்டிட்டு காலை உள்ளே விட்டு சும்மா ஏதாவது சினிமா பாருங்கள், டிவி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், அந்த தண்ணி அப்படியே சாக்கடை தண்ணி மாதிரி ஆகிடும். உங்கள் உடம்புல இருந்த திருஷ்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த தண்ணி. அந்த தண்ணி எடுத்து கொட்டிடுங்க. இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவை காஞ்சிபுரம் காமாட்சிங்கிறது சுக்கிரஸ்தலம். அல்லது மாங்காடு காமாட்சி, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மாங்காடு காமாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சிக்கு சுக்கிரஸ்தலம். பட்டுப்புடவை வாங்கி நீங்கள் வளர்பிறை சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறையில் ஏதோ ஒரு நல்ல நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சென்று அம்பாளுக்கு பட்டுப்புடவை சாத்தி வழிபட உங்களுடைய கடன்கள் குறையும். அதே மாதிரி வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் மாலை, வெட்டிவேரால் செய்யப்பட்ட மாலை, ஏலக்காய் கட்டின மாலை, இந்த மாலையெல்லாம் நீங்கள் வீட்டு வாசலில் தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகிரகம் தரக்கூடிய. வலம்புரி சங்கை தானம் பண்ணுங்கள். வலம்புரி சங்கு வாங்கி அதை தானம் பண்ணுங்கள். வெங்கடாஜலபதிக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. வெங்கடாஜலபதிக்கு அவர் என்னைக்கும் தான் சார் கல்யாணம், எல்லா நாளும் தான் பண்ணுறாரு. உங்கள் கையால் பண்ணி வைங்க. பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தாலி அந்த பொட்டு எடுத்து ஒரு ஏழை பெண், சின்ன பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தானமாக கொடுக்க உங்களுக்கு நல்லது. காமதேனு விக்கிரகம், ஒரு விக்கிரகம் காமதேனு, பசு வந்து பால் குடிக்கிற அந்த காமதேனு விக்கிரகம், அதை நீங்கள் தானம் பண்ணலாம். அதே மாதிரி 6ஆம் தேதி வரக்கூடிய நாட்கள் புதன்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள், சனிக்கிழமைகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான நாட்கள். ஒரு லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போங்க, வியாழக்கிழமையே வாங்கிடுங்க. என்ன வாங்கிடுறீங்க, ஒரு அரை கிலோ குங்குமம் அல்லது 1 கிலோ குங்குமம் வாங்கிடுங்க. வாங்கி அப்படியே அம்பாள் தாயார் சன்னிதானத்தில் தாயார் காலில் வச்சுருங்க குங்குமத்தை. அதே மாதிரி பெரிய மாலை எடுத்து சுவாமிக்கு துளசி மாலை சாத்துருங்க. சாயந்தரமாக போங்க, ஐயரை கழட்டி கொடுக்க சொன்னால் கழட்டி கொடுப்பார், அவர் தீட்சிதர். அவர் கழுத்துலேருந்து, பெருமாள் கழுத்துலேருந்து அந்த துளசி எடுத்துக்குங்க. அந்த குங்குமத்தையும் கையில் எடுத்துங்க. வெளியே ஒரு சேர் போடுங்க, ஒரு பானகம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிடுங்க. வர்றவங்களுக்கெல்லாம் இந்த கையில் ஒருத்தர் பானகம் கொடுக்கணும், ஒருத்தர் என்ன பண்ணணும், துளசியை பிச்சு கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குங்குமத்தை அதை இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி கொடுக்கணும். இப்படி இந்த நரம்பு இங்கே வலிக்கணும். நல்லா பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி கொடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி போடக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி கொடுக்கணும். புரியுறதா? இப்படி கொடுக்க இந்த இடம் ஸ்ட்ரெயின் ஆகி வலிக்க கடன் பிரச்சனை சரியாகும். சார், உண்மையான பரிகாரம்ங்கிறது தெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தானே தவிர, உண்மையான பரிகாரங்கள் என்பது என்ன, நம்ம வந்து வேறு எதுவும் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், கடன் பிரச்சனைகள் சரியாகும். வீட்டில் வெள்ளை தாமரை அல்லது ரெட் தாமரை ஒரு பாட் மாதிரி வச்சு அதில் தண்ணி வச்சு அதில் வெள்ளை தாமரை, ரெட் தாமரை, ஃபிஷ் டேங்க் வச்சுக்கோங்க. அழகாக நீங்கள் வந்து ரெட் கலர் ஃபிஷ், ஒயிட் கலர் ஃபிஷ், வாழ்க்கையை வாழுங்க சார், என்ஜாய் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லதே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று. சில பேர் இருக்கான், காசிக்கு போக சொன்னாங்க குருஜி, நான் வந்து காசிக்கு போய் பிணம் எறிவதை கண்ணால், தயவுசெய்து பார்க்காதீங்க அதெல்லாம். நீங்கள் இந்த பிணம் எறிகிறது, அழுகு சீனு, சில பேர் பார்த்தீங்கன்னா சோக சீனாக பார்த்துட்டே இருப்பான். அவங்க வீட்டில் ஒரே கடனாக இருக்கும். கடன் வருவதுக்கான பொதுவான மெயினான காரணமே நெகட்டிவிட்டி தான். என்ன சார் பெரிய வாழ்க்கையில், இதை விட ஜெயிச்சவன்லாம் இருக்கான். பாசிட்டிவான ஆட்களோடு பேசுங்க, பாசிட்டிவான ஆட்களோடு இருங்க, ஜாலியாக இருங்க. போர் அடித்தா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி என்னோடய இன்டர்வியூலாம் கேளுங்க. மைண்டு ஃப்ரீயாக இருங்க. இது இப்படி தான் ஆயிரும், உலகம் இடிஞ்சு முழுகிறோம். சரி, சென்னையே கடலில் முழுகிறோன்னு குரூப் சுற்றுது பார்த்திங்களா, அந்த மாதிரி சென்னையே கடலில் முழுகிறோம். எதுவும் முழுகாது, ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்போம். கீழே போய்ட்டுருக்க 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற கடன் தீர்வதற்கான என்ன பரிகாரமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.